ஹலோ மக்களே, காலையில் எழுந்துச்சு கண்ணாடியில் என்னோடய ஃபேஸை பார்த்துட்டு வீடியோக்கு ஒரு புதுசு மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு பார்த்தா அவங்களுக்கே தெரியும். வெளியே போயிட்டு சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை போகலான்னு பார்த்தா இன்றைக்கி சூப்பர் கிளைமேட்டுங்க. எல்லா மார்க்கெட் கிளைமேட்டும் மாறி ஒரு சூரியனை வெளியே வந்துடுச்சு. வழக்கமாக நம்ம கார்ட்டூனையும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. பார்த்தா அவங்களுக்கே தெரியும். போயிட்டு வெளியே போய் ஒரு 3 பிஸ்கெட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு இன்றைக்கி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு காலையிலே கிளம்பிட்டாங்க. எங்கே போகிறதானே பார்க்குறீங்க, ஆஃபீஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு காலையில் ஒரு வேலை இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு சவாரி போக சொன்னார். அவர் எங்கேயும் வெளியே போகிறாரு. ஸோ அதனால் நீ போ, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கேருந்து நீ ஆஃபீஸ் போயிரு அப்படின்னாரு. சரி, ஓகே, ஒரு ஹெல்ப் தானே. அதனால் காலையிலே கிளம்பிட்டாங்க. போகும்போது பார்த்தா அவங்களுக்கே தெரியும், காலைல என்ன வெயில், டிராஃபிக் வேறு. சீக்கிரமாக நீ கிளம்பிட்டேன். அப்புறம் அங்கே போய்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வரதுக்காக. அவங்க வந்தோடனே அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு பிளேஸில் விடணும். ஸோ அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு ஒரு இடத்துல. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் வரது கொஞ்சம் லேட் ஆச்சு. சரியான வெயிலுங்க. பார்த்தவங்களுக்கே தெரியும், வெயில் சுருன்னு அடிக்குது. ஆனால் ஒரு டீ கடை இருந்தால் மட்டும் போதும், எல்லா பசங்களும் அங்கே வந்து நின்றுருவாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்தார். அவர்கிட்ட இருந்து பைக்கை வாங்கி அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. எல்லாமே மார்னிங் தாங்க, எதுவுமே லேட்டாக. அப்புறம் நினைக்க போகிறீங்க, என்னடா ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட்டாக போனேன். இல்லை, எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் தான் போனேன். நான் அது ஃபுல் ட்ரெயின் அவுட்டுங்க. வெயிலில் இருந்து செம்ம ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன். அப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஒரு அவுட்ஃபுட் செக்கை போட்டுச்சு. அவுட்ஃபுட் செக் போட்டுட்டு இன்றைக்கி ஒரு நோட்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு ஒரு மீட்டிங்லேருந்து. ஸோ நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அவங்களுக்கே தெரியும், கொஞ்சம் பெரிய மீட்டிங். அதான், யாரெல்லாம் இப்படி நோட்ஸ் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்புறம் எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு அண்ணா வந்து ஃபாரின் போகிறார். ஸோ அவரை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இது நல்லா குட் அண்ணா. அவர் நல்லாவே நிறைய மோட்டிவேஷன் நிறைய இது பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன, அங்கேருந்து கிளம்பி வச்சுங்க வீட்டுக்கு வந்துட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஃபுல் ட்ரெயின் அவுட். பார்த்தா அவங்களுக்கே தெரியும். சரி, ஜிம்முக்கு போகாமல் இருக்க முடியாதுல்ல. இந்த ரோடை காலைல பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல, ஈவினிங் ஆனால் இந்த ரோடு அப்படியே செம்ம டிராஃபிக் ஆகிடும். பார்த்தா அவங்களுக்கே தெரியும். இன்றைக்கி ஷோல்டர் ஒர்க் அவுட்டுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்பல் ப்ளஸில் ஒரு 3 செட்டு. அந்த 3 செட்டில் வந்து 15, 12, 10 நல்லாவே ஹிட் ஆகிற மாதிரி. அப்புறம் தம்பிள் ப்ளஸில் ஒரு 3 செட், 15, 12, 10. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நல்லாவே ஹிட் ஆகிற மாதிரி போடுங்க. தேர்டு வேரியேஷன் வந்து அர்னால்ட் ப்ளஸ்லேயும் 15, 12, 10 இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்லாவே ஹிட் ஆகும். நான் ஏன் சப்போர்ட்டட் ஃப்ரண்ட் ரைஸ் போடுறேன்னா, சப்போர்ட் போடும்போது என்ன ஆகும்னா பாடி வந்து ஷேக் ஆகாது. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வர மாட்டீங்க. அதனால தான் அது ஒரு இது. அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் செக் பார்த்துட்டு இதே தடவை சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்ஸ்.